நாம போன பகுதியில் தமிழர்கள் உலகம் முழுவதும் வாணிபம் செய்ததை பற்றி பார்த்தோம். இப்படி கடல் கடந்து போறதுக்கு அவர்கள் பெரிய கப்பல்களை பயன்படுத்தினாங்க. இப்படி நம்ம பயன்படுத்தின படகு முதல் பெரிய கப்பல் வர ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு பெயர் வைத்திருந்தாங்க. உதாரணமா மீன் பிடிக்கிறதுக்கு, முத்து எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன கப்பலை, அதாவது திமில், கொடுந்திமில், தின்திமில் அப்படிங்கிற படகு வகைகளை பயன்படுத்தி இருக்காங்க. இதுக்கு பாய்மரமோ இல்ல பெரிய கொடிக்கம்புகளோ கிடையாது. இந்த வகை படகுகள் கடலில் பயணம் செய்ய ஏதுவா உறுதியா இருக்கும். கடல் கடந்து பிற தேசம் செல்ல மிகப்பெரிய பாய்மரம், கொடிக்கம்புகள் கொண்ட கலம் அல்லது நாவாய் பயன்படுத்தி இருக்காங்க. நாவாய் நிறைய பாய்மர கம்புகள் கொண்டது. கடற்படை கப்பல்களையும் நாவாய்னே அழைச்சிருக்காங்க. பிற்காலத்துல நாவாய்ங்கிற வார்த்தையில்தான் நேவிங்கிற வார்த்தை வந்திருக்க கூடும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆறுகளில் பயன்படுத்தப்படும் சிறிய வகை படகுகளுக்கு தோணி, படகு, கொங்குன்னு பேர் வச்சு அழைச்சிருக்காங்க. இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.